தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21ஆம் வாக்கியம். விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். இருதயத்தில் ஞானமுள்ளவன் விவேகி எனப்படுவான். உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். இந்த வாக்கியத்தை குறித்து மேலும் விளக்குவதற்கு ஒன்றுமில்லை. நாம் எல்லா காரியங்களிலும் விவேகத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்தால் நமக்கு கட்டாயம் தேவனிடத்திலிருந்து நன்மை கிடைக்கும். நாம் தேவனை நம்ப வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், தேவன் இருக்கிறார், அவர் நமக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கை எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். அதே போன்றுதான் அடுத்த வாக்கியம் கூறுகிறது, இருதயத்தில் ஞானம் இருந்தால் நாம் விவேகியாக மற்றவர்களுக்கு முன்பாக காணப்படுவோம். நம்முடைய உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். கல்வியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய உதடுகளில் அவை எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். இவ்வாறு இந்த அனைத்து காரியங்களும் ஞானமாய் நடப்பதற்கும் கல்வியில் நாம் பெருகுவதற்கும் நமக்கு எப்பொழுதும் உதவி செய்வதாக இருப்பதாக நாம் தேவனை நம்புவதை ஒரு காலமும் விட்டுவிடக்கூடாது என்று வேதவாக்கியம் அருமையாக நமக்கு சொல்லுகிறது. இந்த காரியங்கள் அனைத்தும் நாம் சிந்தித்து இன்று வாரத்தின் முதல் நாள் தேவனுடைய சன்னதியில் செல்ல வேண்டும் என்பதை ஒருபொழுதும் மறந்துவிடாதபடி நாம் எப்பொழுதும் சிந்தித்து செயல்படுவோம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.